தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கு. இது கண்டிப்பா வாங்குங்க. இந்த மாரி வந்து லாஸ்ட் ஒரு 5, 6 மந்த்ஸா நெறைய பேசிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, தங்கம் குறையுதே எவ்வளோ போய் நிக்கும்? இது வாங்கலாமா? இல்ல இது சரியான டைமா? அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏறும்போது ஏறுது ஏறுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப குறையுது. அதுவும் ஒரு நாளைக்கு கிராமுக்கு ஒரு ரூ. 50 ரூ. 100 குறையுது. இது வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹1000 பக்கம் குறைஞ்சிருக்கு. இது எங்க போய் நிக்கும்? இது வாங்குறதுக்கு சரியான டைமா? அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 மாசம், 2 மாசமாவே ஒரு பீக் போயிருச்சு. இங்கருந்து மேல ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கன்சாலிடேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இது எல்லா அசெட் கிளாஸ் பார்த்தீங்கனாலும் இந்த மாரி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு எனி கம்பெனி எடுத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்காது. ஒரு லெவல்ல போய் ரொம்ப அ ஒரு ரூ. 100 விலை வந்து 200, 300 போகலாம். ரூ. 500 போயிடுச்சுன்னா கண்டிப்பா விழும்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 400, 350, 400லயே மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளிய வந்துருவாங்க. ஒரு ரூ. 500 போகும்போது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ண ஆரம்பிப்பாங்க, மாட்டிப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் 11 தாண்டிடுச்சு, 12 தாண்டிடுச்சுன்னு வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது அண்ட் அகைன் இது கோல்டுன்றதுனால ஒரு குறைஞ்சாலும், ஒரு மிகப்பெரிய ஃபால்ன்னு இருந்தாலும், ஸ்டில் இன்னொரு 3, 5 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும்.